நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்பா ஏன் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். ரொம்ப காய்ச்சலா இருக்கே. டேய், எனக்கு ஒண்ணு இல்லடா. நீ ஸ்கூலுக்கு போற வழிய பாரு. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. மைனாக்கா வந்தது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேண்டாம்டா, எங்கேயும் போக வேண்டாம். அபி சொன்ன மருந்தை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிடும். அது பத்தாது, நான் மைனாக்கா கிட்ட சொல்றேன். கண்ணா சும்மா இரு. ஏற்கனவே அவ யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கா. என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போக. நீ போப்பா, சீக்கிரம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகு கண்ணா. இருந்தாலும் அப்பா உங்களுக்கு இவ்வளவு ஜுரமா இருக்கும்போது. கண்ணா நான் சொல்றத கேளுப்பா, போ. அப்பா. என்ன அப்பா சொல்ற பேச்ச கேட்க மாட்டியே கண்ணா? நான் போறேன். மைனா, மைனா, நாங்க உட்கார்ந்து இருந்தேன்னு நீ பாக்கலையா? அப்பா அங்க நான் பார்த்தேன். அப்பா நீங்க ஏன் அங்க போனீங்க? ஜுரமா இருக்குல்ல, இப்ப பரவாயில்லையா? அப்பா உங்களுக்கு காஃபி வேணுமா? என்னாச்சுமா உனக்கு? என்ன எனக்கு என்ன ஆச்சு? இல்லையே, எனக்கு எதுவும் ஆகலையே. இல்ல, நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. நியூஸ் பேப்பரை கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் டெக்ஸ்டைலுக்கு போகணும். இதானே என்னோட வேலை. அதெல்லாம் இல்ல, நீ எப்பவுமே இப்படி இருந்தது இல்ல. அப்பா இன்னும் உங்களுக்கு ஜுரம் குறையல. உங்க உடம்பு இன்னும் நல்லா ஆகலங்கிறதுனால இப்படி தோணுது. மத்தபடி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இத பாருங்க, மைனா எப்பவும் போலதான் இருக்கா. இப்பதான் நீ என்னோட பழைய மைனாவா இருக்க. போமா, போய் ரெடி ஆகுமா. அப்பா. என்னம்மா? அப்பா, அந்த வேலாயுத அண்ணன் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னார்ல. ஆமா, எல்லா கண்டிஷனையும் நான் சொன்னேன்லம்மா. எவ்வளவு பெரிய கண்டிஷனை போட்டாலும் ஒரு 2 லட்சம் ரூபாவை சேர்த்து வாங்கி தர முடியுமா? நீங்க சொல்லி வச்சதோட சேர்த்து மொத்தம் 3 லட்சம் ரூபாய். அது மைனா, அவ்வளவு பணம். டீச்சரோட பையனுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணுங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? நான் அதுக்கு தான் டைம் கேட்டிருக்கேனே. எதுக்காக நேரம்? அவங்க நமக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சாங்க. அப்போ எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடணும்ல. அதுதான் முறையும் கூட. நீ சொல்றது சரிதான், ஆனா இதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி சொல்றது சரியில்லப்பா. அது எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ திரும்ப கொடுத்துடணும். அந்த டீச்சர் அம்மாவும் மாஸ்டரும் உங்ககிட்ட பணத்தை கேட்டாங்களா? அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி கொடுக்கணுமா என்ன? அது இல்ல, நீ திடீர்னு இப்படி கேட்டல்லம்மா, அதான் கேட்டேன்.
அவங்க வீடு கட்டுறதுக்காக வச்சிருந்த பணம் பாது. அதுவும் லோன் வாங்கினது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம திரும்ப கொடுத்து ஆகணும். எவ்வளவு வட்டி போனாலும் பரவாயில்லப்பா, நம்ம அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியே ஆகணும். ஆனா 3 லட்சம் ரூபாய் நம்ம கடனா வாங்கிட்டா ஒரு மாசத்துக்கான வட்டி எவ்வளவுன்னு தெரியுமா? தெரியும்பா, வட்டி பணத்தை எப்படி கொடுக்கறதுன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த டீச்சரோட பையனையும் டீச்சரையும் கஷ்டப்படுத்தாம பணத்தை திரும்ப கொடுக்கணும். அதை மட்டும் தான் நான் இப்ப யோசிக்கிறேன். வேணும்னா நான் வேலாயுதான நேர்ல போய் பார்த்து. நீங்க இப்படி இருக்கும்போது அப்பா வேண்டாம். நான் டெக்ஸ்டைல்ஸ்க்கு போற வழியில வேலாயுதன் அண்ணனை பார்த்து நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். அதுதான் நல்லது. அப்பா நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்னமா சொல்ல போறேன்? ஒண்ணு மட்டும் தெரியுது, நம்ம குடும்பத்தோட நிலைமை இப்போதைக்கு மாறாது. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அப்பா உங்களை நம்பிதான் இதெல்லாம் செய்யறேன். கடைசியில நீங்க என்ன திட்டாதீங்க. மேடம், உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் நியூஸ் சொல்ல தான் இங்க வந்தேன். அது என்ன மேடம்? எங்களோட ஷாப்புக்கு ஏறக்குறைய 85 லட்சம் ரூபாய் விலை உயர்ந்த சாகரப்பட்டு ஆர்டர் பண்ணிருக்காங்க கிறிஸ்மஸ் சேலுக்காக. அது பார்சல்ல தான் வருது. அதோட டாக்குமெண்ட்ஸும் பில்லும் மேனகா காட்ட இருக்கு. நீங்க விஷயத்த சொல்லுங்க. டெனி, உன்னால முடியும்னா அவ்வளோ விலை அதிகமான பட்டு சேலையோட புது கலெக்ஷனை உங்களோட டெனி சில்க்ஸ்ல விற்க முடியும். மேடம், அது அந்த டாக்குமெண்ட்ஸையும் பில்லையும் எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே மேடம், நல்ல ஐடியா, சூப்பரான ஒரு சான்ஸ். ஆனா மேடத்துக்கு இதுல ரேட் இருக்கு. 25 லட்சம் ரூபாய் எனக்கு நீங்க தரணும் அட்வான்ஸா. அப்புறம் அதை வித்த பிறகு அதுல ஒரு பெர்சன்டேஜ் தரணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறது அக்கா தான். அதை புக் பண்ணது ரஞ்சித். இதுல உங்களுக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா அது அவங்களோட லாஸா தான் பாப்பாங்க. நம்மளோட ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். 25 லட்சம் ரூபாய் பட்டு மட்டும் இல்ல, கர்த்தா சில்க்ஸின் முக்கிய வரவான சாகரா பட்டு இல்லன்னா அது அவங்களோட உயிரை வாங்குறதுக்கு சமம். மேடம், அந்த பிரச்சனையை நான் பெருசாக்குவேன் கண்டிப்பா. முடியலனா அம்மாவையும் புள்ளையும் வெளியில அனுப்பிட்டு நான் எம்டி ஆயிடுவேன். குட் மேடம், நீங்க ரொம்ப பெரிய அறிவாளி. உங்களை பாராட்டாம இருக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் கர்த்தா குரூப்புக்கு பாஸா இருக்கிறதுக்கு மேனகா மேடமை விட இந்த பியூட்டி குயினுக்கு தான் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் மேடம் எப்ப எனக்கு அத நான் எடுத்து கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கண்டிஷன்ஸ். அத கொடுக்கறேன்னு எனக்கு உறுதி கொடுங்க. ஏன் எங்க மேல நம்பிக்கை இல்லையா மேடம்? நம்பிக்கை நடத்தையில தான் இருக்கு, சொல்றதுல இல்ல. எனக்கு வந்து சேரணும். முதல்ல 25 லட்சம் என் கைக்கு வரணும். அதுக்கப்புறம் நீங்க சாகராப்பட்ட சேல்ஸ் பண்ண பில்ல என்கிட்டே இருக்கணும், நான் பார்க்கணும். என்ன ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகே மேடம். உறுதி தானே? சத்தியமா. சரி, இப்போ டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம்
சோனி கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி செய்றேன். ஓகே, இப்ப நான் கிளம்புறேன். ம். நான் சொசைட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது தான் நீ என்னை கூப்பிட்ட. என்ன விஷயம்? அப்பாக்கு உடம்பு சரியில்லை. ஆ, அப்படியா? எனக்கு தெரியாதே. அப்பா சொசைட்டில வந்து நெய்ய ஆரம்பிச்சார்ல. யாரு சொன்னது? சத்தியம், தர்மம், நீதி இதெல்லாம் மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக மட்டும்தான். அப்படிதானே சொல்ல வரீங்க? போதும் 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 போதும். அச்சு சொசைட்டிக்கு தான் வந்தாரு, அது தெரியும். ஆனா நெய்தாருன்னு யாரு சொன்னா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அங்கே இங்கன்னு சின்னதா ஒரு உதவி செஞ்சாரு, அவ்வளவுதான். அது போதாதா? உடம்பு சரியில்லாதவர்னு தெரியாதா? இப்ப அவரு ஜுரத்துல இருக்காரு. இங்க பாருமா, உன்னுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு ஏதாவது உதவி செய்யணுமேங்கிறதுக்காகத்தான் இந்த உதவியை நான் செஞ்சேன். அது இப்படி ஆயிருச்சு. கடவுளே, எதுக்காகப்பா இப்படி என்ன சோதிக்கிற? சும்மா எதுவும் செய்யாம சும்மா இருங்கன்னு சொன்னா அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. அது சரிதான், உன் அப்பாவால சும்மா இருக்க முடியாது. இதுக்கு மேலே அவர் வந்தா ப்ளீஸ் அண்ணா, நீங்க அவருக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. நெய்ய இதுக்கு ஒத்துக்காதீங்க. இனிமே அச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க. உன் அப்பாவை நான் பாத்துக்கிறேம்மா. அது இல்ல, வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அந்த 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்ன ஆள்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து தர முடியுமான்னு கொஞ்சம் கேளுங்க அண்ணா. என்ன 2 லட்சமா? ஆமா, முக்கியமா ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுது, அதனாலதான். வேலாயுதானே, ப்ளீஸ் கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஆமா, நீ சொல்லும்போது சரி, நான் பாக்குறேன். மரக்காணத்துல இருக்கிற தங்கமுத்துக்கு போன் பண்ணி பாக்குறேன். எப்படியாச்சும் சொல்லி கொஞ்சம் சம்மதிக்க வைங்க. உங்களுடைய விஷயமாச்சே, கண்டிப்பா நான் அவன்கிட்ட கேட்டு பாக்குறேன். அவன் 1 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னதே நான் அவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டதுனாலதான். இத வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு. கவலைப்படாதம்மா, எனக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லம்மா. பகவான் கிருஷ்ணர் கூட இருக்கும்போது எல்லாம் சரியா நடக்கும், சரியாக்கி தருவார். நீ தைரியமா போயிட்டு வாம்மா. ம். டேய், போன வேலை என்னாச்சு? அவளை பாத்தியா, அந்த ஹேமாவை? அப்புறம் பார்க்காம அவங்கள பார்த்தும் பேசிட்டேன். இருந்தாலும் அவ நமக்கு உதவி செய்வாளா? நமக்கு அவ மூலமா ஏதாவது உதவி கிடைக்கும் தானே நீ அவளை பார்க்க போன? ஆமாப்பா, இது நடந்தா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். நீ என்ன டென்ஷன் ஆக்காம விஷயத்த சொல்றா. அப்பா, நம்ம கை விட்டு போனது 3 லட்சம் ரூபா தானே. ம். ஆனா நமக்கு இப்போ ஏறக்குறைய 20 மடங்கு அதிகமா கிடைக்க போகுது. எப்படி? கர்த்தா சில்க்ஸோட புது ஐட்டம் தான். பட்டுக்கள்லயே தலை சிறந்ததுன்னு. சாகரா பட்டு அதானே அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம். அதை வச்சு தானே அவங்க வியாபாரம் இந்த அளவுக்கு நடக்குது. அப்படிதானே? ஆ, இப்போ அவங்களுடைய ஸ்பெஷல் சாகரா பட்டை இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம வைக்க போறோம். அப்பா, நீங்க ஆச்சரியப்பட தேவையே இல்லை. நான் சொல்றது உண்மைதான். ஆனா டேய், அது எப்படி? எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். அப்பா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல கர்த்தா சில்க்ஸை விட முன்னேறுவோம். அதுவும் எந்தவித முன்பணமும் இல்லாம 85 லட்சம் ரூபாய் பட்டை விற்க போறோம். வெறும் பட்டு இல்ல, கர்த்தா சில்க்ஸோட ஸ்பெஷல் சாகரா பட்டு. என்னடா நீ இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். எனக்கு பைத்தியம் தான்ப்பா.
ஒரு பெரிய எதிரியை அழிக்க போறோன்ற பைத்தியம் தான் எனக்கு. இப்போ பாலு நம்மளோட கோட்ல. அப்பா முதல்ல நம்ம கிக் பண்ணுவோம், அது போதும். இந்த கிறிஸ்மஸோட அழகான ஒரு கோல் அது நமக்கு கிடைக்கும், கிடைச்சே தீரும். டேய் சாகராப்பட்டு கிடைச்ச சாதனை தான். மேனகாக்கா, ஆ என்ன சொல்லு. அக்கா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்களா? கார்ல எடுத்து வைக்கட்டா? இல்ல வேண்டாம், நானே எடுத்து வச்சுக்கிறேன். அக்கா நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். இல்லக்கா, என்ன விஷயம்னு சொல்லு, எனக்கு நேரம் ஆகுது. நம்ம ஆர்டர் பண்ண அந்த சாகரப்பட்டு காஞ்சிபுரத்துல அதுக்கு இருந்து வந்துருச்சாக்கா? நாளைக்கு மறுநாள் வந்துரும். ஓ அப்படியா? அது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு சொல்லுங்க. நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. ஆமா, மேனகா, ஏமா அக்கா கிளம்பிட்டாளா? இப்பதான் போறாங்க. ஒரு போன் வந்ததால பேசிட்டு இருக்காங்க. ஆ, மாமா, ஆ? ரோபி எப்ப இங்க வருவா? எதுக்கு? வேற ஏதாவது அப்ளிகேஷன் இருக்கா? அவ வந்து ரெக்கமெண்ட் பண்ண. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, அவளை பார்க்கணும்னு தோணுச்சு. இங்க அவ மட்டும் தானே எனக்கு துணையா இருக்கா. அடுத்த வாரம் வர அவ. ஓ அப்படியா? மாமா உங்களுக்கு காஃபி வேணுமா? வேண்டாம், நான் கொஞ்சம் டெக்ஸ்டைல்ஸ் வரைக்கும் போகணும். கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னங்க, சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். மட்டுமா? கிடைச்ச மாதிரிதான். 2 பேரும் போயிட்டாங்க. இப்ப நானும் அந்த கண்ணு தெரியாத அப்பாவும் தான். இப்ப போய் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துடலாம். எங்க அதை ஒளிச்சு வச்சிருக்காங்க?
கடவுளே, இதை இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களா? இத வச்சுதான் இந்த ஹேமாவோட விளையாட்டே. சித்தி 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 நீங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு பசிக்குது. நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். சித்தி என்ன மறைக்கிறீங்க? ஏ என்னமோ மறைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி. அது நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லு தான். இப்போ ரொம்ப அதிகமா இல்ல பில்லா இருக்கு. அத யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன். காட்டுங்க. டேய், உனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. போ, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ போ போடா, சொன்ன கேளு. போ. ஏன் சித்தி இப்படி பண்றாங்க? ஏதோ இதுல விஷயம் இருக்கு. ஏய், சும்மா யோசிக்காதடா. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ. ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். டெய்லி ஒரே வேலை. இதை இங்க வர கஸ்டமர் கிட்ட எடுத்துக்கிட்டு போய் அப்படி இப்படின்னு இத பத்தி எல்லாம் விவரமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தங்க சொல்றதையும் நம்ம அமைதியா கேட்டுட்டே இருக்கணும். அது வேண்டாம், இது வேண்டாம். சீக்வன்ஸ் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு, சாயம் போகுமா, 100 நாம எடுத்து போட்டாதான் 1 எடுப்பாங்க. ச்சே, என்ன பொழப்பு. கஸ்டமர்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அதனால பார்த்து தான் வாங்குவாங்க. நம்ம குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். நான் என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கு ஒரு நியாயத்தை கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்க. இருந்துட்டு போறேன், நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன், பரவாயில்ல. ஐயோ, இந்த இருக்காளே ஒரு தலையாட்டி பொம்மை, எதை சொன்னாலும் சரி. வேலையை எவ்வளவு ஸ்பீடா செய்யறா. கர்த்தா சில்க்ஸோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆச்சே. இன்னும் கொஞ்ச நாள்ல மேனகா மேடத்தோட சீட்டுக்கே வந்துருவா. என்ன திட்டி முடிச்சிட்டா, இப்போ மைனாவ. நீங்களும் இவ கூட சேர்ந்து துள்ளாதீங்க. மைனா டெக்ஸ்டைல்ஸுக்கு ஓனர் ஆனா கூட உங்களால இந்த சேல்ஸ் கேர்ள்ல இருந்து மாற முடியாது. அப்புறம் சிலரோட குணத்தை வச்சு பார்க்கும்போது கூட இருக்கிறவங்கள துரத்தி விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எல்லாத்தையும் யோசிச்சுக்கோங்க. இத கேட்டு நீ கவலைப்படாத மைனா. குத்தம் சொல்றதுக்காகவே பிறந்து வளர்ந்துருப்பா போல. இதோ இந்த சோனி வராரு வராரு. சொல்லி வாய மூடல, வந்தாச்சு. என்ன? இல்ல சும்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.